வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு என்னென்று சொன்னால் பார்க்கலாம்னு சொன்னால் எங்கள்ட சி தமிழ்னு சொல்கிற தொலைக்காட்சி இது நடைபெற்றது. இப்பொழுது என்னென்னு சொன்னால் சரிகமா என்று சொல்லி ஒரு போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியிலே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று பலர் வெற்றி ஈட்டியுள்ளார்கள். எங்களுடைய நாட்டிலிருந்து கிழக்கு மாகாணத்திலிருந்து போன சவேசனர்களும் வெற்றி ஈட்டியிருக்கிறார். 3வது இடத்தை பிடித்திருக்கிறார். இந்திய பணத்தில் 10 லட்சம் ரூபா பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய பாலசுப்ரமணியம் சாருடைய மகன் சரண் அவர்கள் கூட தன்னுடைய சபேசன் பேரில் சபேஸ் பேண்ட் என்ற ஒன்றை உருவாக்கி அதை கொடுத்திருக்கிறார். அந்த நிகழ்விலே அவருடைய முதலாவது நிகழ்விலே தான் இலவசமாக வந்து இலங்கையை பாடுவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அப்படியான ஒரு செல்வாக்குடன் எங்களுடைய சபேசன் அவர்கள் இப்பொழுது தாயகம் திரும்பி இருக்கிறார். அந்த தாயகம் திரும்புகின்ற வேளையிலே அங்கே அந்த தமிழில் உங்களுக்கு தெரியும், தமிழ் தலைமைகள் அந்த ஜட்ஜ்மேர் அந்த அறிவிப்பாளர் எப்படியாக பழகுவார்கள் என்று அந்த வகையிலே அங்கே பழகுகிற போது ஒரு போட்டியாளராக இவர் இருக்கின்ற போது பல பேர் அங்கே பழகியிருப்பார்கள். அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் செய்து ஓட்டு முடியும் போது எங்களுடைய பிரபல நடிகையாக இருந்த தேவயானி அவர்களுடைய மகளும் அங்கே அங்கே அந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார். பங்கு பெற்றுகின்றது மட்டுமல்ல, அவர் எல்லோருடனும் ஒரு குழந்தை போல எல்லோருடையும் பழகி இருக்கிறார். அவருக்கு இனியா என்று பேர். அவர் போயின போது எங்களுடைய சவேசனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் ஒன்றை கைப்பட எழுதி அதை கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தை பார்த்து சவேசன் கண்கலங்கி கதிகலங்கி மிகவும் எமோஷனாகி இருந்திருக்கிறார். அதில் என்ன சவேசனுக்கு எழுதியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், அண்ணான்னு சொல்லி போட்டு எழுதிக்கிறார். நீங்கள் ஒரு போட்டியாளராக எனக்கு உங்களை இந்த செட்டுக்குள்ளேயே எனக்கு அதுக்கு இருக்கின்ற அந்த தமிழ்லே பாடுகிற அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறவங்களில் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய ஃபேமிலிக்கு கூட உங்களை பிடிக்கும். அதனால் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். போட்டி செட்டுக்குள் வந்ததிலிருந்தே ஒரு தங்கச்சி மாதிரி என்னோட பழகினீங்க. அப்படி பழகின்ற போது ஒரு அண்ணான்ற ஃபீல் தான் உங்கள்கிட்ட எனக்கு இருந்துச்சுன்னா, நான் போட்டியிலே வரையில்லை. நான் போட்டியிலே நானும் ஃபைனலுக்கு வருவேன்னு எண்ணியிருந்தேன். அதுதான் எனக்கு நடக்கலையே. ஆனால் நீங்கள் ஃபைனலில் செலக்ட் ஆகணும்ன்ட்டு நான் வேண்டிகிட்டே இருந்தேன். அது நடந்துருச்சு. எனக்கு மிக்க 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 ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த போட்டியில் ரொம்ப 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 பிடித்த ஒரு போட்டியாளர் அது நீங்கள் தான். சிலோர்லேருந்து வந்து நீங்கள் தான் என்னோட பழகினீங்க அண்ணா. எனக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணா இல்லை என்று தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமில்லை, எங்களோட ஃபேமிலிக்கு உங்களை பிடிக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயமாக நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிச்சு கிட்டத்தட்ட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்னதான் செய்தாலும் நீங்கள் இந்த மேடை உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போவோமன்னா அதை விட்டு விடாதீங்கன்னு கூறி எழுதிக்கிறாங்க. நான் தான் சும்மா என்ன மாதிரி தான் நீங்களும் சிந்திப்பீங்க. எங்களால் என்ன நடக்க போகுது, நாங்கள் எல்லாம் சுத்த வேஸ்ட் அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த மேடை உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போப்பதுன்னா அப்படி என்றெல்லாம் அவங்க சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்படிக்கு எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணாண்டெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் சபேசனை கதிகலங்க நிலைகுலிய வைத்தது என்று சொல்லப்படுகிறது. சமேசன் கண்கலங்கி விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. நெகிழ்ந்து போனேன். அது மட்டுமல்ல, அவர் பிரபல ஒரு நடிகை தேவயானி அவர்கள் கூட தன்னுடைய அந்த நிலை மறந்து இறங்கி சபேசனுடன் கைகோத்து மிகவும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய மகளிடம் நிலைக்கு இறங்கி அவரும் வாழ்த்து தெரிவித்திருப்பது. சபேசனும் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு பெரிய நடிகையாக இருந்து கூட எங்களுடன் இறங்கி பழகி அவர் தன்னுடைய அந்த லெவலை காட்டாமல் எங்களுடன் பழகி இருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அது தமிழுக்கு ஒரு கொடுத்து வைக்க விடயம். அந்த தமிழ் என்று சொல்வது உலகில் வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய ஒரு ஒரு என்னத்தை சொல்வது, நல்ல ஒரு பேர் பெற்ற
அந்த தொலைக்காட்சியாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியிலே சரிகமபத நிகழ்ச்சி என்று சொன்னால் அதனுடைய தொகுப்பாளினி அர்ச்சனாவும் மிகவும் ஒரு நல்ல அறிவிப்பாளர், மிகவும் எல்லோருடனும் நன்றாக பழகக்கூடியவர், குழந்தைகள் போல் பெரியவருடன் போல் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பழகி கொண்டு அவர்களுடைய துன்பத்தில் இன்பங்களில் பங்கு கொள்ளும் ஒரு தொகுப்பாளர். இங்கே நடுவர்களை பார்த்தா கூட எங்களுடைய கார்த்திக்கு அல்லது பிபிஎஸ் சீனிவாசன் சார், சரண், அப்படி அவர்களை பார்க்கின்ற போது மிகவும் அற்புதமாக எல்லாருடனும் பழகக்கூடியது. கார்த்திகில் எனக்கு பிடிக்கிறதுனா எல்லாரையும் பாராட்டினால் தான் இருக்கும். கார்த்திக் பாராட்டினால் அது நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஒரு சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த திறமை வந்திருக்கும். அந்த பெண் பாடகிகள் கூட மிகவும், அந்த நாடகர்கள் கூட மிகவும் அருமையானவர்கள், எனக்கு பிடித்தவர்கள். அவர்களுடைய பாட்டுக்களை எல்லாம் நாங்கள் கேட்பதுண்டு. நாங்களும் ஒரு சித்தமிழ் ரசிகனாக இருப்பதால் இந்த விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றுதான். நாங்கள் இனியாவினுடைய அந்த மடல் எங்களுடைய சவேசனை நெகிழ வைத்தது போல் எங்களையும் நெகிழ வைத்தது. எங்களுடைய இலங்கை தமிழர்கள் என்று கூட பாராது ஸ்ரீலங்கா தமிழர்கள் என்று அவர்களுடன் அண்ணனாக தான் ஒரு தங்கையாக பழகி அவர்களுடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் மிகவும் எப்படி சொல்வது, மிகவும் உருக்கமான அந்த கடிதமாக நான் உங்களை அண்ணாவாக ஃபீல் பண்ணுகிறேன். நீங்களும் என்னை ஒரு தங்கச்சியாக நடத்தினீர்கள். அந்த செட்டுக்குள்ளேயே எல்லோரை விடவும் என்னுடன் அன்பாக பழகுவது நீங்கள் தான் அப்படி என்றெல்லாம் மிகவும் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அந்த சீத்தமிழுக்கு எங்களுடைய உலகத் தமிழர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.